குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாக்கி பின்னாளில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், அஜித், சத்யராஜ், பிரபு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க தான் நடிகை மீனா. தமிழ் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாங்க மீனா. எல்லா மொழிகளிலுமே முன்னணி நடிகர்களோட தான் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்துக்கு மகளாக நடித்திருந்த மீனா அதுக்கப்புறம் முத்து, எஜமான், வீரா உள்ளிட்ட சில படங்கள்ல அவருக்கு ஜோடியாகவுமே நடிச்சிருப்பாங்க. பட் பாருங்களேன், ஒரே நடிகருக்கு மகள், காதலி, தாய் என 3 கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க மீனா. அந்த நடிகர் யார் தெரியுமா? அவர் வேற யாரும் இல்லைங்க, மலையாள சினிமாவின் மெகா ஸ்டார் மம்முட்டி தான். 1984ஆம் ஆண்டு பிஜி விஸ்வம்பரன் இயக்கிய ஒரு கொச்சி கதை நெய்ய பெரியாத கதை படத்துல மீனா மம்முட்டியோட மகளா நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராட்சச ராஜா, கருடபஷிகள் மற்றும் கதாபரியம் போல் இந்த படங்கள்லாம் மம்முட்டியோட மீனா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுல ராட்சச ராஜா படத்துல மம்முட்டியின் ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க. மற்ற 2 படத்துலையும் நாயிகே இல்ல, முக்கிய கேரக்டர்ல இவங்க நடிச்சிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு மம்முட்டி நடிப்புல வெளியான பால்ய கலசி படத்துல மம்முட்டிக்கு அம்மாவா மீனா நடிச்சிருக்கிறாங்க. படத்தின் மைய கதாபாத்திரமான மஜித், அதாவது மம்முட்டிக்கு தாயா மீனா நடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்துல மஜித் தந்தை கேரக்டர்லுமே மம்முட்டியே மீனாவின் கணவரா நடிச்சிருக்கிறாரு. அதாவது டபுள் ஆக்ஷன் படம் போல இந்த படத்துல மனைவி மற்றும் அம்மா கேரக்டர்ல மீனா மம்முட்டிக்கு நடிச்சிருக்கிறாங்க.